Hi all, very good morning. Happy to see you all with one more episode of Story with Sairama. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். காலங்காத்தாலே சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் இன்னும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகும் அந்த டே நல்லா போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் த ஸ்டோரி. ஸோ சிவாஜி ராவ்னு ஒருத்தர் ஒரு வயசானவர் வில்லேஜில் இருக்கார். அவருக்கு 2 பசங்க அஜய் அண்ட் விஜய்னு. அவருடைய லாஸ்ட் மினிட்ஸ் ஆஃப் லைஃப் டெத் பெட்டில் இருக்கார். அப்போ பசங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் உங்களை நல்லா வளர்த்துருக்கேன், பட் உங்களுக்கு நான் சொத்துன்னு ஒன்றும் பெருசாக சேர்க்கல, என்கிட்ட இந்த ஒரு மாம்பழம் தான் இருக்குது, இது நீங்கள் 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதில் விஜய் வந்து டக்குன்னு உடனே அந்த மாம்பழத்தை வாங்கி கடகடன்னு அவரும் சாப்பிட்டு கொஞ்சம் ஒய்ஃபும் கொடுத்து காலி பண்ணிடுறாரு. அஜய்க்கு அந்த கொட்டையை மட்டும் கொடுக்குறாரு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த இடத்துல யார் இருந்தாலும் ரொம்ப கோவம் வரும்ல, இந்த மாதிரி நடந்துக்கிட்டா. பட் அஜய் வந்து இந்த நேரத்தில் நம்ம சண்டை போடக்கூடாது, அப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறப்போ பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிடச்சதை சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு. அண்ட் அப்பா கோஸ் போயிட்டாங்க. ஸோ அஜய் வீட்டுக்கு வராரு. அந்த அப்பா ஞாபகமாக அந்த மாம்பழ கொட்டையை எடுத்து தன்னுடைய பேக் யார்டில் வந்து பதிச்சு வச்சுட்டு டெய்லி தண்ணி விடுறாரு. பார்த்துக்கிறாரு. அதை பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு ஒரு செடி வளர்ந்து கொஞ்ச நாளில் அது பெரிய மரமாகி இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய கார்டனாக மாறிடுச்சு. ரைட், இதில் என்ன சார் இருக்குது? இந்த ஸ்டோரி ரொம்ப அப்படியே எக்ஸ்பெக்டட், ஏன்னா சின்ன பசங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு மாரல் ஸ்டோரியாக இருக்குது அப்படின்னு தோணலாம். எனக்கு கூட படித்தப்போ ஸ்டோரியை சொல்கிறப்போ அப்படி தான் இருந்தது, படிக்கிறப்போ அப்படி தான் இருந்தது. ஆனால் அதில் இந்த ஆத்தர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறப்போ இட் மேட் ஸோ மச் சென்ஸ். ஓகே, இப்போ அந்த நேரத்தில் அஜய் கூட ரியாக்டட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட். யாராக இருந்தாலும் பயங்கரமாக கோவம் வரும். நோ, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் யூ ஷுட் ஹவ் ரெஸ்பாண்டட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, ரியாக்டட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ரைட், பட் த வே அஜய் ரெஸ்பாண்டட் பற்றி தான் ஆத்தர் சொல்கிறார். இது எவ்வளோ நல்லது நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அந்த குவாலிட்டி தட் அஜய் ஷோட் ஹியர் இஸ் ஃபர்கிவ்னஸ். ரைட், இந்த மறப்போம் மன்னிப்போம் ஃபிலாசபி. ஸோ இது மறப்போம் மன்னிப்போம், இஸ் இட் கோயிங் டு டூ குட் ஃபார் மீ பை எனி வே? ரைட், நான் இன்னொருத்தவங்களை மன்னிக்கிறனால அவங்களுக்கு தானே அது பெனிஃபிட் ஆகுது, எனக்கு எதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்றத ஆத்தர் சூப்பராக சொல்கிறேன். நான் வந்து இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு ரீட் தீஸ் திங்ஸ். Forgiveness is understood as a deliberate choice to release feelings of anger, resentment or vengeance towards a person who has offended us. எவ்வளோ பேர் நம்ம எப்பயோ நடந்த ஏதோ ஒரு விஷயம், யாரோ நமக்கு பண்ண ஏதோ ஒரு விஷயத்தை கேரி பண்ணி மைண்டில் அந்த கிரட்ஜை வச்சு இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு we carry those kind of grudges, right? பட் அது ஆக்சுவலாக அவங்கள அஃபெக்ட் பண்ணுதான்னு கேட்டால், அதாவது அதை யார் நினைக்கிறாங்களோ அவங்கள அஃபெக்ட் பண்ணல. the person who is holding that grudge, அவங்க தான் அஃபெக்ட் ஆகிறாங்க. So choice of release feelings of anger, resentment or vengeance towards the person who has offended us without considering whether the offender deserves our forgiveness. Right, என்னோட மன்னிப்புக்கு டிசர்விங்கான ஆளான்னு கூட யோசிக்காமல் ஃபர்கிவ் பண்ணணுங்கிறது. By forgiving someone, we make a decision to stop judging the person. We stop judging the person who harmed us and let go the expectation of even an apology. Unexpected, unconditional, which means அவங்ககிட்ட நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் we are now forgiving them. Replacing negative emotions and the desire to punish the transgressor, we express compassion and kindness. For most of us, this art does not come naturally, and the task of forgiveness takes some inner work. Very true, la naturally varadhu idu. For most of us, this art does not come naturally, and the task of forgiveness takes some inner work. As we consciously pursue it, we enhance our civility index. Research on the benefits of forgiveness on health and longevity reveals that forgiveness is positively correlated with stronger circulatory and immune system. பாருங்க, மன்னிச்சா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் சூப்பராக ஆகும். ரைட், இம்யூன் சிஸ்டம் ஏன் இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் தெரியும். கொரோனா வந்து என்ன பாடம் கற்றுச்சு நமக்கு. Psychologically speaking, people who forgive are more willingly or less likely to get depressed and anxious and more likely to be happy. மன்னிக்கிறவன்லாம் மன்னிப்பவன் மகேஷ் என்ன சொல்கிற மாதிரி, மன்னிக்கிறவங்களுக்கு லைஃப் லாங்கிவிட்டியோடு இருக்குங்கிறாங்க. These merits of forgiveness seems to forecast a longer, more pleasant life. Our response to personal insult has a lasting effect on our well-being. ட்ரூ இல்லை? ரைட், மறப்போம் மன்னிப்போம் சும்மா ஒன்றும் சொல்லலை. ரைட், ஆஸ் அ டீப் மீனிங். மன்னிச்சிட்டா அது அவங்களுக்கு நல்லதா இல்லையா, யாரை மன்னிக்கிறோமோ அவங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, ஆனால் நமக்கு ரொம்ப நல்லது. அதுதான் அந்த கீ மெசேஜ் ஃப்ரம் திஸ் ஸ்டோரி வித் சாய்ராமா. ஐ ஹோப் யூ லைக் இட். கண்டிப்பாக ஐ நோ இதை ப்ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சாய். அப்சல்யூட்லி ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ப்ராக்டிஸ் பண்ணலாமே, ட்ரை பண்ணலாமே, மன்னிச்சு தான் பார்ப்போமே லைஃப்பில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுதுன்னு. கண்டிப்பாக ஆகும். ரைட், சூப்பர், ஹாப்பி கனெக்டிங் வித் யூ ஆல்.